கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த மாலை வேளையிலே ஒரு விசை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கிருபையாக இன்னொரு புதிய வாரத்தையும் நமக்கு கொடுத்து இந்த மாலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் மறுபடியும் வந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல கிருபை வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட இடைவிடுவாராக. ஏசாயாவின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். கோரேசை குறித்து தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தி அவனோடு தாம் இருப்பேன் என்றும் தம்முடைய பிரசன்னத்தை உறுதிப்படுத்தி தம்முடைய வாக்கை நிறைவேற்றுவதற்காக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காகவும் கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய வாழ்விலே இருந்ததான 2 கோணல்களை கடந்த நாட்களிலே நாம் கவனித்தோம். இந்த நாள் காலை வேளையிலும் அதை குறித்த சில காரியங்களை நாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் 3வது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த கோணலை கர்த்தர் எப்படி நேராக்கினார், தெரிந்து கொண்ட தம்முடைய பிள்ளைக்காக ஆண்டவர் செவையாக்குகிற 3வது கோணலான சூழ்நிலை என்ன என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. 45வது அதிகாரம் ஏசாயா 4வது வசனத்தை வாசிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன். காலையில பார்த்தோம், பூட்டப்பட்ட கதவுகள், திறக்கப்படாத கதவுகளை ஆண்டவர் திறக்கவும் செய்கிறார், உடைக்கவும் செய்கிறார். அவர் திறந்ததை யாராலும் பூட்ட முடியாமலும் செய்கிறார், வாசலே இல்லாமலும் கர்த்தர் செய்கிறார். இந்த மாலை வேளையில இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 2வது இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க பக்கத்தில் இருக்கவங்களை கையை கொடுத்து உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இரும்பு தாழ்பால்களையும் என் ஆண்டவர் முறிக்க போகிறார். அல்லேலூயா. எதற்கு என்றால் சில பொக்கிஷங்கள் மறைந்து இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். சில புதையல்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருட்டடிப்பில் இருக்கிறது. சில புதையல்களை மறைந்திருக்கிறது. அந்த புதையலை நான் தெரிந்து கொண்ட என்னுடைய பிள்ளைக்கு நான் என்ன பண்ண வேண்டும்? கொடுக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு குறித்திருக்கும் புதையலை, தம்முடைய ஜனத்திற்கு வைத்திருக்கும் பொக்கிஷத்தை கண்ணுக்கு தெரியாமல் இருட்டடிப்பில் வைத்திருக்கும் சூழ்நிலையை, மறைத்திருக்கும் மண்மேடுகளை என் கர்த்தர் அகற்றுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்தால் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதை யாரும் விசாரி, எல்லாருக்கும் அல்ல, யார் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறார்களோ கர்த்தர் அந்த மறைந்திருக்கிற புதையல்களை கர்த்தர் இந்த ஆண்டின் துவக்கத்திலே தானே வெளியே கொண்டு வர போகிறார். உங்களுக்கு தெரியாமல் மறைந்திருக்கிற, இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிற அவர் வைத்திருக்கிற புதையல்களை, பொக்கிஷங்களை உங்களுக்காக கர்த்தர் கொண்டு வருவதற்கு இருப்பு தாழ்பால்களை என் ஆண்டவர் முறிப்பார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த கர்த்தர் நீக்குகிற 3வது கோணல் அதுதான். இதை குறித்த 3 உண்மைகளை முதலாவது நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நேரம் இருக்குமானால் நான் எவ்வளவு நேரம் இருக்குதோ அதை பேசுகிறேன். சங்கீதம் 17வது சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 17:14.
மனுஷனுடைய கைக்கும் மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும் அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர் அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். நல்ல இந்த வசனத்தை விளக்கும் போது நம்மள கேள்வி பலருக்கு எழும்பும். இப்படியும் கர்த்தர் செய்வாரா? இப்படியும் கர்த்தர் அந்த வசனத்தின் நடுவில் சொல்லி இருக்கிறது, அவர்கள் வயிற்றை உம்முடைய திரவத்தினாலே நிரப்புகிறீர். ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மறைந்திருக்கும் உம்முடைய பொக்கிஷத்தினால் அவர்களுடைய வயிறை என்ன பண்ணுகிறீர்? நிரப்புகிறீர். இங்கே அவர்கள் என்று சொல்வது யார்? ஆண்டவரை நம்பாதவர்கள். அவர்கள் என்று சொல்வது ஆண்டவரை நம்பாதவர்கள், அவரை அறியாதவர்கள், அவர் யார் என்பதை புரிந்து கொள்ளாததான உலக மக்கள், தேவராஜ்யத்திற்கு வெளியே இருப்பவர்கள். நாம் வாழும் உலகை பார்க்கும் பொழுது சில நேரத்தில் அவர் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? கஷ்டப்படுறாங்க. நாமளும் அப்படி தான் நினைப்போம். என்ன ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையா இருக்கிற நான் உம்மை சேவிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை நோக்கி செபிக்கிறேன், நீ சொல்லுவதையெல்லாம் செய்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுகிறேன்? கஷ்டப்படுகிறேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் உம்மை அறியாதவர்கள், உம்மை நம்பாதவர்கள், தேவராஜ்யத்திற்கு வெளியே இருப்பவர்கள். ஆனால் அவர்களையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுகிறீர்? நடத்துகிறீர். ஆனால் என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுகிறேன்? கஷ்டப்படுகிறேன். கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில காரியம் என்ன பண்ணுவதில்லை, நடப்பதில்லை. ஆனால் ஆண்டவரை மதியாத, ஆண்டவரை வெறுக்கிற ஆட்களுக்கு தேவைக்கு மேலே எல்லாம் என்ன பண்ணுகிறது? கிடைக்கிறது. தேவைக்கு மேலே பெருகி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய மறைவான பொக்கிஷத்தினால் அவரை நம்பாத, அவரை எதிர்க்கிற மனிதரை நிரப்புகிறார். அது உண்மை. அதை பார்க்கும்போது மனம் கேள்வி கேட்கிறது. எந்த மனம்? ஆண்டவரை சேவிக்கிற, ஆண்டவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளையினுடைய மனம் கேள்வி கேட்கிறது. உம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படும் போது, நம்முடைய பிள்ளை தானப்பா, உம்மை சேவிக்கிறேன், உம்முடைய பிள்ளையாயிருக்கிற நான் கஷ்டப்படும் போது உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? உம்மை வெறுக்கிறவர்கள், உம்மை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் உயர்ந்து கொண்டே போகிறார்கள். புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம் இது நமக்கு. ராமேன்னு சொல்லுங்களேன். நம்மால புரிந்து கொள்ளவே முடியலை. கர்த்தரை சேவிக்காதவங்க, எதிர்பார்க்கிறவங்கெல்லாம் உயர்ந்துக்கிட்டே இருக்காங்க. உண்மை நான் சேவிக்கிறேன், உண்மை தான் நான் முழுவதும் நம்பி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படும். ஒன்றுமே நமக்கு புரியவில்லை. ஆனால் விளங்காத ஒன்றாக இருக்கலாம், ஆனால் உண்மையை நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் அப்படி செய்கிறார்? அந்த வசனத்தினுடைய முதல் பகுதியை கொஞ்சம் பாருங்கள். இவர்கள் யார் என்றால், இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற இவ்வுலக மக்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர்களுக்கு இம்மையில் எல்லாம் நடக்கிறது, எல்லாம் கிடைக்கிறது. ஆண்டவரே மறைந்த பொக்கிஷத்தில் நிரப்புகிறார். இப்படியும் ஆண்டவர் செய்வார் என்றால் அவர் சொல்லுகிறார், மகனே, மகனே, மகளே, உனக்கு புரியாத ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், ஆனால் உலக மக்கள் நல்லா இருக்கிறாங்க, கர்த்தர் நடத்துகிறார். இந்த மாலை வேளையில் மகனே, மகளே, உனக்கு புரியாத ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஏன் அப்படி நிறைந்து கிடக்கிறது என்றால், அவர்கள் நித்தியத்திற்கு என்னோடு கூட வரப்போவது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்,
ஆண்டவரை சேவியாதவர்கள் என்னோடு கூட எங்க வரப்போவதில்லை, நித்தியத்திற்கு வரப்போவது இல்லை. ஆகவே அவர்களுடைய கணக்கை நான் செட்டில் பண்ண விரும்புகிறேன். இப்போ எத்தனை பேர் புரியுது? இம்மையில் எனக்கு இல்லை, கஷ்டப்படுறேன், ஆனால் அவங்க நல்லா இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? மகனே மகளே சொல்கிறாரு, என்னை சேவிக்காதவர்கள், என்னை பின்பற்றாதவர்கள் என்னோடு கூட அங்கே வரப்போவது இல்லை. ஆகவே அவங்க கணக்கை இந்த பூமியிலேயே நான் செட்டில் பண்ண விரும்புகிறேன். ஏன் அதை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்றால், அவர் சொல்லுவார், ஒருவேளை அந்த நபர் அயோக்கியமானவராய் இருக்கலாம், மக்களே விரும்பாத, தன் குடும்பமே விரும்பாத செயல்களை செய்கிற நபராய் இருக்கலாம், தன்னுடைய குடும்பத்தாரையை எதிர்த்து பேசுகிற, அவமானப்படுத்துகிற, கேவலப்படுத்துகிற ஒரு நபராய் கூட அந்த நபர் என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஆனால் அந்த குடும்பத்தில் யாரோ ஒருவர் என்றைக்கோ செய்த நன்மைக்கு பதில் கொடுக்க நீதியுள்ள தேவனாகிய நான் அந்த குடும்பத்திற்கு நியாயம் செய்கிறேன். அல்லேலூயா. அந்த குடும்பத்தில் யாரோ ஒருவர் சமுதாயத்திற்கோ அல்லது ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் எங்கோ எப்பொழுதோ அறிந்தோ அறியாமலோ ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்திருந்தாலும் அதற்குரிய பலனை நான் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் நமக்கு அது தெரிவதில்லை, புரிவதில்லை. ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஏன் ஆண்டவரை உங்களுடைய பிள்ளையா இருந்து சேவிக்கிறேனே, நான் கஷ்டப்படுறேன்னு ஏன் நினைக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, அவங்க கணக்கை முடிக்க விரும்புகிறேன். ஏன் தெரியுமா அவங்க வீட்டுக்கு அதை நான் செய்கிறேன்? ஏன் அவங்களுக்கு நான் செய்கிறேன்னா, அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருவர் என்றைக்கோ தெரிந்தோ தெரியாமலோ சமுதாயத்துக்கோ அல்லது என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எப்பொழுதோ செய்த காரியத்தை நான் மனதில் வைத்திருக்கிறேன். அதற்குரிய பலனை நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். தாவீது அதை புரிந்த போது, இப்படியும் செய்வீரா என்று சொல்லி தாவீது கலங்குகிறார். அப்போது அடுத்த வசனத்துல 17-15 வாசிங்க. சங்கீதம் 17. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பிள்ளை கஷ்டப்படுகிறாய், உன் நிலைமை என்ன? நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். அடுத்த பகுதி வாசிங்க. அதுல நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். 17:5. நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். எனக்கு நீர் என்ன செய்கிறீர் என்றால், இம்மையில் ஒருவேளை சிரமங்கள் இருக்கலாம், அந்த சிரமத்தின் மத்தியில் அப்படியே அழிய விடாமல் இந்த இம்மையிலும் நம்பிக்கை தருகிறீர். இன்றைக்கு நான் கண்ணை மூடினாலும் நித்தியத்திலே உம்மோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா என்ற நிச்சயம் எனக்கு உண்டு. அதான் தாவீது சொல்லுகிறார், இந்த இம்மையிலும் நீர் அப்படியே என்னை விட்டு விடுவதில்லை. எனக்கு இன்னொரு நம்பிக்கை உண்டு, இந்த ராத்திரி நான் கண்ணை மூடினாலும் நித்தியத்தில் உம்மோடு கூட இருப்பேன் என்கிற நம்பிக்கையை எனக்கு உண்டு, நிச்சயம் உண்டு. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அது கிடையாது. யார்? வெளி உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட காரியம் கிடைக்காது. அதற்காகத்தான் அவருடைய பிள்ளையை நெருக்கத்தில் விட்டு விடுவாரா? அப்படியே இல்லை. அதற்குத்தான் இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை காரியங்கள் நடக்காதது போல் இருந்தால் உங்களுக்கு முன்னால் செல்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேரை நம்புகிறீர்கள்? காரியங்களுக்கு எல்லாம் எதிராக நடக்குதா? ஆனால் உங்களுக்கு முன் செல்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நன்றாக மனதிலே வையுங்கள். அவர் முன் சென்று கோணல்களை செவைப்படுத்துகிற தேவன். அதுக்காக தான் இந்த ஆண்டிலே நமக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணல்களை செவையாக்குவேன். அல்லேலூயா. புதையல்களை வெளிச்சத்திற்கு
கொண்டு வருகிற ஒரு தேவன் இருக்கிறார். நடக்கவே இல்லை என்று நினைத்ததை அற்புதமாக நடத்தி காண்பித்து அவருடைய நாமத்தை கர்த்தர் உயர்த்த செய்ய போகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் மறுபடியும் வாசிங்க. 2வது குறிப்பு, அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். போதும். அவர் தெரிந்து கொண்ட மனுஷியை கர்த்தர் தம்முடைய பாதையில் நடத்தும் போது அவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இதுவரை வெளிச்சத்திற்கு வராத ஆசீர்வாதங்களாகிய புதையல்களை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? அதை ஏன் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அது உங்களுக்குரியது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த இருட்டில் இருக்கிற வெளிச்சத்தை ஏன் அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த புதையல்கள் உங்களுக்கு உரியது. யோவான் 1வது அதிகாரம் 50வது வசனத்தையும் 51வது வசனத்தையும் வாசிங்க. யோவான், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக அத்திமரத்தின் கீழே என்னை கண்டேன் என்று உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்ன இந்த சின்ன காரியம் உனக்கு எப்படி இருக்கு? ஆச்சரியமாக இருக்கிறது. நீ இதைவிட பெரிய காரியத்தை பார்ப்பாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சொன்ன சின்ன காரியம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, ஆனா இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அல்லேலூயா. அது அவன் என்ன என்று தெரியாமல் திகைத்த போது அடுத்த வசனத்திலே சொல்கிறார், தேவ தூதர்கள் ஏறுகிறதை இறங்குகிறதை இது முதல் காண்பாய். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், இது உனக்கு உரியது. கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் பிள்ளையாய் இருந்தால், அவரால் நடத்தப்படுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்தால், கர்த்தர் உங்களுக்கென்று முன்னதாகவே ஆயத்தம் பண்ணினதை, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், உங்களுக்காக ஆயத்தம் செய்திருக்கும் நன்மைகள், உங்களுக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற கிருபைகள், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உண்டு. அது உங்களுக்கு உரியது. இன்று மறைந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதற்குத்தான் முன்னால் போகிறார். நாத்தான் வேலிடம் சொன்ன இந்த வசனம் ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12 15 வரைக்கும் கொஞ்சம் வேகமா வாசிங்க. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12 முதல் 15 வசனங்கள். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதில் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரவுவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீர் போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நாத்தான் வேலிடம் சொன்னதான் இந்த வசனம்
இந்த ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12 முதல் 15 வசனங்களிலே நிறைவேறினது. யாக்கோபு சொப்பனம் பார்க்கிறான். தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்க்கிறான். 16வது வசனத்தில் அவர் சொல்கிறான், இந்த இடத்தில் எப்படியும் நடக்கும் என்று யாக்கோபே உனக்காகத்தான் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் அது உனக்கே என்ன பண்ணல, தெரியவில்லை. ஆனால் இந்த நாளிலே இருக்கிற இடத்திலே என் கர்த்தர் தம் ஆவியினாலே உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை ஒருவேளை இதுவரை நீங்கள் அறியாதிருந்தால் உங்கள் உள்ளத்தை தட்டி எழுப்பி என் கர்த்தர் சொல்லுவாராக. அல்லேலூயா. என் மகனே, என் மகளே, அது உமக்கு சொந்தமானது, அது உனக்கு உரியது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதை நல்ல கவனிங்க. அதை அறிய வைத்த தேவன் சொப்பனத்தை அல்ல, தம்முடைய சத்தத்தையே கேட்க பண்ணி ஆயத்தம் பண்ணினதை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷ ஞானத்திலே தோன்றவும் இல்லை. ஆனால் நல்ல கவனிங்க, அறிந்திருப்பவர், ஆயத்தம் செய்திருப்பவர், வெளிச்சத்திற்கு கொண்டு வர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இந்த மறைந்திருக்கிற இந்த புதையல், இந்த பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? இந்த ராஜாவை நிறுத்தி அவனுக்கு முன்னால் போகிறார். முன்னால் தடையாயிருந்த கதவை உடைத்தார். இன்னும் போகிறார். மறைந்திருக்கிற புதையல் எங்கோ இல்லை, உங்களை நடத்தி கொண்டிருக்கிற அந்த பாதையிலே தானே அந்த மறைந்திருக்கிற புதையல் இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் தான் இருக்கிறது. வேறு எங்கும் அது என்ன பண்ணல, இல்லை. கர்த்தருடைய சித்தத்தில் நான் இருக்கிறேன், தேவ வார்த்தையின்படி நடக்கிறேன் என்கிற விசுவாசம் இருந்தால் இந்த 2024 இதுவரை நீங்கள் கண்டிராத அறிந்திராத புதையலை என் தேவன் வைத்திருக்கிறார். அது உண்மை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. தொலைந்து போன கழுதையை தேடி போறான். சாமுவேல் தீர்க்கதரிசியை சந்தித்தான். திரும்பி செல்லும் பாதையில் நீங்க 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 2 - 9 வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் குறித்த பாதையிலே நீ என்ன பண்ணுவாய்? போவாய். நீ போகும்போது கொஞ்ச தூரம் போன உடனே கழுதை கிடைத்தது என்ற செய்தியை கேட்பாய். இன்னும் கொஞ்ச தூரம் போவாய், ஆட்டுக்குட்டிகளையும், நீங்க 2 பேர் இருக்கிறீங்க, நீங்கள் சாப்பிட 2 அப்பங்களையும் முன்பின் தெரியாத ஆள் உங்களுக்கு என்ன பண்ணுவார்கள்? கொடுப்பார்கள். சவுலுக்கு என்ன பண்ணாது? இது தெரியவே தெரியாது. சவுலுக்காக ஆயத்தம் பண்ணின தேவனுக்கு அது நன்றாக தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதோடு நிறுத்தவில்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் நீ போவாய். அப்படி நீ போகும்போது தீர்க்கதரிசிகளை சந்திப்பாய். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேலே இறங்கி வருவார். நீயும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாய். அல்லேலூயா. கர்த்தர் குறித்த பாதையிலே உங்களை தெரிந்து கொண்டவர், நீங்கள் நினையாததும் நீங்கள் ஜெபிக்காததுமான ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களையும் ஆவிக்குரிய நன்மைகளையும் கர்த்தர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 2024வது ஆண்டில் கர்த்தர் குறித்த பாதையில் நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நினையாத, நீங்கள் ஜெபிக்காத, நீங்கள் எதிர்பாராத உன்னத ஆவிக்குரிய அனுபவங்களை, கிருபைகளை, நன்மைகளை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் தேவைகளை குறித்து எப்படி சந்திப்பது என்று இருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த தேவையை சந்திக்க ஏற்கனவே ஆட்களை நான் கொண்டு வந்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இதுவரை புரியாத
இதுவரை வெளிப்படாத வரங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் மூலம் வெளிப்பட செய்வதற்கு பாதையை கர்த்தர் செவையாக்குவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய பாதையில் நீங்கள் நடந்தா இந்த ஆண்டு உங்களிலிருந்து வல்லமை வரங்கள் வெளிப்பட என் ஆண்டவர் கிரியை செய்வார். அதற்காக பாதைகளை கர்த்தர் சரியாக்க விரும்புகிறார், செவையாக்க விரும்புகிறார். கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ விசுவாசித்த பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. சாத்தானையும் அவனுக்கு கிடைத்தது வேதவசனம் சொல்லுகிறது, வேறே இருதயத்தை சவுலுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சவுலுக்கு கர்த்தர் கொடுத்த இன்னொரு காரியத்தை அங்க சொல்லுகிற வேதவசனம் சொல்லுகிறது, கழுதையை தேடி போனவனை தீர்க்கதரிசிகளில் ஒருவனாக என் ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, கர்த்தர் கொடுப்பார், அத்தனையும் கர்த்தர் கொடுப்பார். ஆனா இங்க சொல்லுகிறார், வேறே இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த பாதையில் ஆண்டவர் உங்களுக்காக என்ன மறைத்து வைத்திருக்கிறார், எதை வெளிச்சத்தை கொண்டு வருவார், யாருக்கும் தெரியாது, சாத்தானுக்கும் தெரியாது. அந்த புதை பொருள்களை தேவன் அறிந்திருக்கிறார். அந்த புதையலை, பொக்கிஷத்தை உங்களுக்காக கர்த்தர் இந்த துவக்கத்தில் திறக்க விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உங்களுக்காக புதையல்களை ஆயத்தம் பண்ணினதை உங்க கண்ணு இன்னும் பார்க்கல, உங்க காது இன்னும் கேட்கல, உங்க மனதில் தோன்றவும் இல்லை. ஆனால் கண் காணாததை, காது கேட்காததை, இருதயத்தில் தோன்றாததை உங்களுக்காக செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அந்த புதையல்களை, பொக்கிஷத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற ஒரு கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகிறார். அவர் பாதைகளை செவையாக்கி இருட்டடிப்பு செய்யப்பட்டிருந்த பொக்கிஷத்தை, இருட்டடிப்பு செய்திருந்த புதையல்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்களை நன்மையினால கர்த்தர் நிரப்ப போகிறார். ஆவிக்குரிய வரங்களினாலே, ஆவிக்குரிய வல்லமைகளினாலே இதுவரை நீங்கள் பார்த்திராத தம்முடைய வல்லமையான கிரியைகளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அவருடைய பிள்ளையை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் ஒரு பெரிய எழுப்புதலை நம்முடைய தேசத்தில், உலக நாடுகளிலே கர்த்தர் கொடுக்க போகிறார். அந்த எழுப்புதலிலே தம்முடைய வல்லமையினாலே உங்களையும் நிறைத்து இந்த சபைக்கும் ஒரு பங்கை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அதற்காகத்தான் கர்த்தர் முன்னே போகிறார். அதற்காகத்தான் கர்த்தர் கோடல்களை செவையாக்குகிறார். உன்னை சும்மா ஏதோ ஒரு தேவ பிள்ளையாய் நடத்தி கொண்டு போக கர்த்தர் விரும்பவில்லை. அவருடைய வல்லமை உள்ள கருவியாய், வரங்களினாலே நிரப்பப்பட்ட தேவ மனுஷனாய், தேவ மனுஷியாய், அவருடைய யுத்த களத்தில் நீயும் ஒரு நபராய் நின்று யுத்தம் செய்து தேவ ராஜ்யத்திற்கு ஜனங்களை கொண்டு வருவதற்காகத்தான் உனக்காக கர்த்தர் புதையல்களை திறக்கிறார். உனக்காக பொக்கிஷங்களை கர்த்தர் திறக்கிறார். அவருக்கு உங்க வாழ்க்கையை இந்த மாலை வேளையில் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், மறைந்திருக்கிற பொக்கிஷம், புதையல்களை கர்த்தர் நிச்சயமாய் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். எல்லாரும் முழங்காற்படிடும். எல்லாரும் முழங்காற்படிட்டு இந்த மாலை வேளையில் ஆண்டவரை பார்த்து எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, முதலாவது ஆண்டவரே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தும் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் நெருக்கங்கள்? ஆனால் என்னை சுற்றி தேவனை அறியாத மனுஷர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறீர். அளவுக்கு மேலே மிஞ்சி பெருகி கொண்டே போகிறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிற நான் ஏன் வெறுக்கப்படுகிறேன், ஏன் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லி கேட்டால் ஆண்டவர் சொல்லுவார், மகனே, மகளே, என்னோடு கூட நித்தியத்திற்கு வரப்போவது நீதான்பா. அந்த பிள்ளை வரப்போவது இல்லை. என்னை அறியாதவன், என்னை எதிர்க்கிறவன் அங்கே என்னோடு கூட வரப்போவதில்லை. ஆகவே அவன் கணக்கை நான் செட்டில் பண்ண விரும்புகிறேன். ஏன் செட்டில் பண்ண விரும்புகிறேன் என்றால், அவனுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர் என்றைக்கோ ஒரு நாள் நன்மை செஞ்சிருக்கிறாங்க. சமுதாயத்துக்கோ அல்லது ஆண்டவர் நாமத்தின் நிமித்தம் எங்கோ எப்பொழுதோ அறிந்தோ அறியாமலோ ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்துருக்கிறாங்க. அதற்குரிய பலனையும் கொடுத்து நான் செட்டில் பண்ண
விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆனா தாவீது சொல்லுகிறார், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர், அந்த அனுபவத்தில் தான் என்ன ஒரு கர்த்தருடைய பிள்ளையை நீர் கொண்டு போக விரும்புகிறீர். எனக்கு ஒரு நிச்சயத்தை தருகிறீர். நான் சிரமத்தின் மத்தியில் எழுந்தாலும் அழிய விடாமல் ஒரு நம்பிக்கை தருகிறீர். என்ன நம்பிக்கை? இன்று நான் கண்ணை மூடினாலும் நித்தியத்தில் உம்மோடு கூட இருப்பேன் என்கிற ஒரு நிச்சயத்தை எனக்கு தருகிறீர். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அது இல்லப்பா. அதுக்காக நெருக்கத்தில் போகும்போது என்னை நெருக்கத்தில் அப்படியே நீர் விட்டு விடுகிறவர் அல்ல. என்னை அதிலிருந்து வெளியே கொண்டு வருகிற தேவன். இரண்டாவது, அவருடைய பாதையில கர்த்தருடைய பிள்ளையை நடத்தும் போது இதுவரை வெளிச்சத்திற்கு வராத ஆசீர்வாதமாகிய புதையல்களை, பொக்கிஷங்களை அவர் வைத்திருக்கிறார். அதை ஏன் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், பா, அது உனக்குரியது. அது ரெட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. உனக்குரியதை நான் வெளியே கொண்டு வருகிறேன், வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறேன். நீ இதிலும் மேலானவைகளை பார்ப்பாய். இப்பொழுது இருக்கிறதல்ல, இதிலும் மேலானவைகளை நீ பார்ப்பாய். எது? ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களினால உன்னை நான் நடத்த போகிறேன். அந்த மேலான அனுபவங்களை நீயே இது வரைக்கும் கேட்கல, ஜெபிக்கல. ஆனால் உனக்கு அந்த மேலான அனுபவங்களை இந்த ஆண்டில் நான் என்ன பண்ண போகிறேன்? கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுல் கழுதையை தேடி போனவன், கழுதையை தேடி போனவனுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றினார். அவன் எப்படி மாறினான்? தீர்க்கதரிசிகளில் ஒருவனாக கர்த்தர் மாற்றினார். ஒருவேளை கடந்த நாட்களில் சவுலை போல ஆண்டவரை விட்டுட்டு வேற எதையோ தேடி ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம். இந்த மாலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதையோ தேடி போகிறாய், ஆனால் உன் இருதயத்தை இன்னைக்கு நான் மாற்ற விரும்புகிறேன். உன் இருதயத்தை இன்னைக்கு நான் பிடிக்க விரும்புகிறேன். நீ என்னுடைய வல்லமையினால நிரப்பப்பட வேண்டும். என்னுடைய போர் ஆயுதமாய் நீ பயன்பட வேண்டும். என்னுடைய யுத்த காலத்தில் யுத்தம் செய்கிற ஒரு நபராய் உன்னை நான் மாற்ற தீர்மானித்திருக்கிறேன். அதற்காக புதையல்களை, பொக்கிஷங்களை நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசினதான உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்களிலே கோரேசுடைய வாழ்வில் இருந்த 2 கோணல்களை பார்க்க எங்களுக்கு கிருபை தந்தீர். இந்த மாலை வேளையில கோரேசுடைய வாழ்க்கையில் இருந்த 3வது கோணலுடைய ஒரு துவக்கத்தை நாங்கள் பார்க்க இந்த மாலை வேளையில கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தீர். அந்த 3வது கோணலை குறித்த 3 உண்மைகளை இந்த மாலை வேளையில எங்களுக்கு கர்த்தர் நீர் காட்டினதற்காய் நன்றி. இதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வாராக. யாப்பா, எங்களுக்காக நீர் முன்னே போய் மறைந்திருக்கிற புதையல்களை, பொக்கிஷங்களை கர்த்தர் வெளிச்சத்திற்கு நீர் கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வசனத்தால் இடைகட்டும். இந்த வாரம் முழுவதும் வசனத்தை சார்ந்து வாழ கர்த்தர் உதவி செய். வந்த ஒவ்வொருவரையும், குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.